குளத்தூர் காவல் நிலைய குற்ற எண் 118/26 11/3/2026 ரிப்போர்ட் ஆன வழக்கை பற்றி தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. ப்ரெஸ் மீட்டுக்கும் நான் கொடுக்க போகிற தகவல்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வழக்கு புலன் விசாரணையில் இருக்குது. ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட சிறுமியின் வயது 18க்கு கீழே. இது ரெண்டையுமே கருத்தில் கொண்டு எவ்வளோ தகவல்கள் சட்டப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்களும் சரி, எனக்கும் வந்துட்டு சில பொறுப்புகள் இருக்குது, கடமை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான தகவல்கள் தான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். 11/3/2026 இந்த சம்பவம் நடந்தது கேள்விப்பட்ட உடனேவே சம்பவ இடத்துக்கு நான் விரைந்து போயிட்டு, அங்கே சம்பவ இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சம்பவம் நடந்தது தெரிந்த உடனேவே 10 தனிப்படைகள் நம்ம அமைச்சாச்சு. அந்த 10 தனிப்படைகளில் 4 டிஎஸ்பி, 6 இன்ஸ்பெக்டர்ஸு உட்பட 150 காவலர்கள் இருந்தாங்க. இந்த கேஸுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தது. இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி சார், சவுத் ஜோன் ஐஜி சார் ஒரு 3 டேஸ் தூத்துக்குடியிலே கேம்ப் பண்ணி கைடன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்தாங்க. செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் திருநெல்வேலி சரக டிஐஜி திரு சரவணன் ஐபிஎஸ் சார் டெய்லி வந்துட்டு சீன் ஆஃப் கிரைமையும் அந்த வில்லேஜ் அந்த ஸ்டேஷன் விசிட் பண்ணி எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக கைடன்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு விஷயம், அந்த நபருக்கு நம்ம எப்படி கைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்துட்டு பியூர்லி சயின்டிஃபிக் லைன்ஸில் தான் நம்ம பண்ணது. சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு, டாக் ஸ்குவாடு, ஃபொரன்சிக் சயின்டிஃபிக் டீமு இவங்க எல்லாமே வந்துட்டு சம்பவத்தில் இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து நமக்கு வந்துட்டு ஒரு தனித்தனியாக வந்துட்டு ஸ்பெஷல் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு கோணங்களில் மல்டிபிள் லைன்ஸில் இந்த இன்வெஸ்டிகேஷனு, உதாரணத்துக்கு சம்பவ இடத்துல சிசிடிவி இல்லைனாலும் சம்பவ இடத்த சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவிஸை கண்காணிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக தனிப்படைகள் அமைச்சோம். 98 சிசிடிவி கேமராக்கள், நான் திருப்பி சொல்கிறேன், சம்பவ இடத்துல நேரடியாக இந்த சம்பவம் நடந்ததை பதிவு இருக்கிற மாதிரி சிசிடிவி கிடையாது. சம்பவத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இதுக்கு 98 சிசிடிவிஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் டவர் டம்ப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2574 நம்பர்களுக்கு கால் பதிவேட்டுகள் பெற்று அதை அனாலிசிஸ் பண்ணதுக்கு தனியாக டீம்ஸு. இது மட்டும் இல்லாமல் எம்ஓ கிரிமினல்ஸு, ஜெயில் ரிலீஸ் ஆன அஃபண்டர்ஸு, ப்ரீவியஸ் கன்விக்ட் ஆன அஃபண்டர்ஸு, இந்த மாதிரி குற்ற பின்னணி, அதாவது செக்ஷுவல் அஃபண்டர்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு குற்ற பின்னணிகளும் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த பாதிக்கப்பட்ட கிராமமாக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கிற ஊர்களில் இருக்கட்டும், மொத்த தூத்துக்குடியாக இருக்கட்டும், இருந்த நபர்களில் பார்க்குறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு அவங்கள போய் எடுத்து